இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவையொன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டது. இதையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் குறித்து வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சிவபரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வடக்கு மாகாணத்திலே இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியாருக்கும் இணைந்த நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டு தனியாருக்கு 60% இலங்கை போக்குவரத்து சபைக்கு 40% என்ற நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டு இதுவரைக்கும் அமுல்படுத்தாமல் இருக்கின்றது. தனியார் மட்டும்தான் சேவை ஆற்றி வந்த பொழுது சேவைக்கு அதிகமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு இப்போது சிடிபி எல்லா இடமும் மேலதிகமான சேவைகளை போட்டு அத்துமீறிய சேவைகள் நேர அட்டவணை இல்லாத சேவைகள் போட்டு எங்களுடைய பஸ்கள் 15 நாள் 20 நாள் ஓட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படியே இலங்கை போக்குவரத்து சேவை எங்களோட போக்குவரத்தை நசுக்கி கொண்டிருந்தால் எங்களோட மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான சேவையை வழங்க முடியாது. இப்படியான அத்துமீறிய சேவைகளை போட்டுக்கொண்டு வரதால கைகலப்புகள் வரக்கூடிய நிலைமையில உருவாக்குறது இந்த இலங்கை போக்குவரத்து சபை தான். இந்த பஸ்ஸை நிறுத்தாத பட்சத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமை வடமாகாணம் பூராக எங்களுடைய தனியார் பஸ்கள் பணிப்புறக்கணிப்பில் நாங்கள் ஈடுபடுவதாக இருக்கின்றோம். இது இப்பவே நாங்கள் முன்கூட்டியே அறிவித்திருக்கின்றோம். எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு இதை கொண்டு வரோம். தயவு செய்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு இந்த ஒரு சுகமான நிலைமையிலே எங்கள் மக்களுக்கான சிறந்த போக்குவரத்தை வழங்குவதற்கு ஆவணம் செய்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.